ஐசினிங் நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாம ஸ்டோரிக்குள்ள போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் ஷென்ஷியை காமிக்கிறாங்க. அவள் எப்பயுமே நம்ம ஹீரோவை வந்து டிசைன் பண்ணிகிட்டே இருப்பா போல். அவனோட நேம் வந்து லீ. இவன் தான் வந்து என்னோட இன்ஸ்பிரேஷனே அப்படின்றத அவள் சொல்லிட்டு இருக்கா. இப்போ வரைக்குமே அவள் வந்து சூப்பராக அங்கே வந்துட்டு அவனை வச்சே வரைஞ்சி பழகி பெரிய டிசைனருமே ஆயிட்டா. அவங்க ஃப்ரெண்டு உண்மையிலேயே நீ வந்துட்டு ரொம்ப சூப்பராக டிசைன் பண்ணிட்டு இருக்க, இந்த காம்படிஷனில் வின் பண்ணிட்டா ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த சைடில் தான் நம்ம ஹீரோவுமே இருக்கான். அங்கே அவங்க ஃப்ரெண்டோட பேசிட்டு அவன் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே பாரு ஒரு பொண்ணு ஒன்றவே பார்த்துட்டு இருக்குப்பான்னு சொன்னதும் ஹீரோ இப்படி திரும்பி பார்த்ததுமே ரெண்டு பேருமே பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டு டக்குன்னு ஃபேஸை திருப்பிக்கிறாங்க. அப்போ அவங்க ஃப்ரெண்டு போய் அங்கே ஒரு பொண்ணு ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருந்தா, நீ போய் அவன் கூட சேர்ந்து வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணு அப்படின்ற சைட்டு அங்கே அனுப்பிவிடும் போது அந்த பொண்ணு என்ன ஹனி நம்ம ரெண்டு பேரும் ட்ரிங்க்ஸ் பண்ணலாமான்னு சொல்லிட்டு அவனோட ட்ரிங்க்ஸில் வந்து அங்கே ட்ரக்கை கலந்துடுறா. அதை நம்ம ஹீரோயின் அங்கே நோட்டீஸ் பண்ணிடுறா. நம்ம ஹீரோ அவளை அங்கே வெறுப்பேற்றணுன்றதுக்காக அந்த ட்ரிங்க்ஸை வேமா அங்கே வந்துட்டு எடுத்து குடிச்சிட்டு அவ கூட சேர்ந்து போனதுமே அங்கே ரொம்பவே ஷாக் ஆகி போயிருது நம்ம ஹீரோயினுக்கு. ஐயோ அவள் கூட்டிகிட்டு போயிட்டு இவனை ஏதாச்சும் பண்ணிட்டா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு விழுந்தடிச்சு வேமா அங்கே போயிட்டுருக்கா. அவள் போங்களையுமே லிஃப்ட்டு வந்துட்டு போயிடுது. நம்ம ஹீரோயின் நான் எப்படியாச்சும் காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு போய் கதவை தட்டிட்டு இருந்தா. இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது வேமா நம்ம ஹீரோ பிடிச்சி அங்கே உள்ளே எழுதுறான். நீ என்ன நைட்டு ஃபுல்லாக என்ன ஸ்பை பண்ணது பத்தாதுன்னு இப்போ வரைக்கும் என் ரூம் வரைக்கும் வந்துட்டேன்னு சொன்னதுமே இல்லை அந்த லேடி வந்து உன்னோட ட்ரிங்க்ஸில் வந்து ட்ரக்கை கலந்ததாக வந்து நான் பார்த்தேன், உனக்கு ஏதாச்சும் ஹெல்ப் தேவைப்படும் தான் வந்தேன்னு சொன்னதும் நீ கரெக்டாக புரிஞ்சுக்கிட்ட அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பிடிச்சி அவன் கிஸ் பண்ணதுமே அங்கே வேமாவை பிடிச்சி தள்ளினதும் எங்கே வந்துட்டு போயிட்டுருக்கா, இவ்வளோ தூரம் வந்துட்டேன்னா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு அவளை அங்கே கிஸ் பண்ணிவிட்டு ரொமான்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம ஹீரோயின் முழிக்கும் போது அவங்க அப்பாவுக்கு ரொம்ப உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு கால் வருது. நம்ம ஹீரோயின் விழுந்தடிச்சு வேகமாக போயிட்டுருக்கா. நம்ம ஹீரோ உங்கள் ஹீரோயின் போகிறத அங்கே நோட்டீஸ் பண்ணிட்டு தான் இருக்கான். அப்போ அவங்க ஃப்ரெண்டு கால் பண்ணி அந்த பொண்ணு வந்து உன்னை பார்த்துட்டே இருந்தாலேப்பா, என்ன அவ கூட சேர்ந்து நீ வந்துட்டு ஒன்றை நைட்டை ஸ்பெண்ட் பண்ணிட்ட போலையே, அப்பாவுக்கு ரொம்ப உடம்பு முடியலன்னு சொல்லி ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க, ரொம்ப வேற உடம்பு முடியல போல் அவங்களுக்கு அப்படின்றத சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு இந்த காம்படிஷனில் கலந்துக்கிறதுக்காக தான் வந்திருக்கா, அது உன் கம்பெனியோட காம்படிஷன் தான், ஐ திங்க் அவள் வந்து உன்னை சேஸ் பண்ணணும்னு வந்திருக்கா போல், நீ நினைக்கிற மாதிரி ஆள் கிடையாது அவள் அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோ அந்த இன்ஃபர்மேஷன்லாம் அங்கே கலெக்ட் பண்ண சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் விழுந்தடிச்சவங்க வரும்போது அவங்க அம்மா வந்துட்டு சொல்கிறாங்க உன்னோட அப்பாவுக்கு இப்படி ஹார்ட் சர்ஜரி பண்ணணும்னு சொல்லிட்டாங்க, அதுக்கு 8 லட்சம் காசு தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் இதில் 2 லட்ச ரூபாய் இருக்குது, இப்போ வரைக்கும் நான் சேர்த்து வச்ச காசு, அதை நீங்கள் கண்டிப்பாக வந்து வச்சுக்கோங்க, மிச்ச காசை நான் ஏற்பாடு பண்ணுறேன்னு சொல்கிறா. அதை வேமா அவங்க சிஸ்டர் வாங்கி வச்சுக்கிறா. நம்ம ஹீரோயின் அவங்க அப்பா போய் பார்த்ததுமே அவங்க அப்பாங்க ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு, நீ வந்துட்டு காசுலாம் செலவழிக்க வேணாமா, தயவு செஞ்சு நீ நல்லா இருந்தால் எனக்கு போதுன்னு சொல்கிறாரு. உண்மை என்னென்னா இவங்க அடாப்ட் பண்ணி வளர்த்தவங்க தான் போல், நீங்கள் என்ன வந்து பேசிகிட்டு இருக்கீங்க, உங்களுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், நான் ஏற்பாடு பண்ணிடுவேன்ப்பான்னு சொல்லிட்டு அவங்க சிஸ்டர்கிட்ட நீ வந்து இந்த காசை வந்து ஏதாச்சும் செலவு பண்ணலான்னு நினச்சேன்னு வச்சுக்கோமே, நான் உன்னை சும்மா மட்டும் விட மாட்டேன்னு சொன்னதும் அவள் அதை கேட்டுட்டு அங்கே மிரட்டிட்டு இருக்கா, நீ என்ன பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் நீ ஒரு ஆக்டர் தானே, நான் வந்துட்டு இது எல்லாத்தையுமே வந்து போஸ்ட் போட்டு விட்டு உன்னோட ஏகப்பட்ட பாய் ஃப்ரெண்ட்ஸ் கூட தொடர்பு இருக்குன்னு போட்டு விட்டு அசிங்கப்படுத்திட்டேன்னா உன்னை யார் வந்துட்டு பார்ப்பாங்க அதுக்கப்புறம்ன்றது சொன்னதும் அவளுக்கு அங்கே ரொம்ப பயமாயிருது. அவங்க அம்மாவுமே அங்கே கோவப்படுறாங்க. பட் ஹீரோயின் அங்கே வந்துட்டு டென்ஷன் ஆகிட்டு அங்கேருந்து போகிறா. ஆனால் வந்துட்டு அவங்க அம்மாட்ட பார்த்தீங்களா அவள் வாயை என்ன மாதிரி பேசிகிட்டு இருக்கா, நான் தான் வந்து இந்த வீட்டோட ஒரிஜினல் பொண்ணு, என்னமோ அவள் ஒரிஜினல் பொண்ணு மாதிரி பேசிட்டு போகிறான்னு சொன்னதும் நீ ஒன்றும் கவலைப்படாத, இந்த காசை உன் சொந்த செலவுக்கு வச்சுக்கோ, மிச்ச காசை அவளை ஏற்பாடு பண்ணட்டும்னு சொன்னதும் அவங்க அப்பா நீங்கள் எதுக்காக இப்படி பண்ணிட்டுருக்கீங்க, அந்த பொண்ணு பாவம் அவளை வந்துட்டு ஏன் இப்படி பாடப்படுத்துறீங்கன்னு சொன்னதும் அவளை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து இத்தனை வருஷமாக வளர்த்தீங்களே அதுக்கு வந்துட்டு அவள் என்ன பண்ணியிருக்கா, இதையாச்சும் பண்ணட்டும் அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க. நீ எப்படியாச்சும் காசை ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கே அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லாத்தையுமே இங்கே போய் காசு கேட்டால் காசு எதுவுமே இல்லைன்னு சொல்லிடுறாங்க. இப்போதைக்கு அவ்வளோ அமௌண்ட் கேட்டால் திடீர்னு எப்படி கிடைக்கும், அங்கே வந்து வேலைக்கு போன இடத்துலையுமே வந்து எக்ஸ்ட்ரா வந்துட்டு முதவே காசு கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்க. நான் என்ன பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோங்க வர்றான். எதுக்காக நீங்கள் வந்திருக்க அப்படின்றத சொல்லும்போது இப்போ எதுக்காக நீ வந்து அழுதுட்ருக்க, உனக்கு வந்து தேவையான காசை நான் கொடுக்குறேன், நீ வந்துட்டு என்னை மேரேஜ் பண்ணிக்கோன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு என்ன உளறிட்டுருக்கு அப்படின்ற சொல்லி நம்ம ஹீரோயின் கேட்டதுமே எனக்கு வந்துட்டு ரொம்பலாம் வந்துட்டு டைம் கிடையாது, அதனால் நீ யோசிச்சு டக்குன்னு எனக்கு முடிவை சொல்லி இப்போவே அப்படின்றத சொல்கிறான். அப்புறம் விஷயம் காமிக்கிறாங்க நம்ம ஹீரோயின் அவன் விளையாடும் போதுமே அவனவே பார்த்தாங்க வந்துட்டு படம்லாம் வரைஞ்சிட்டே இருந்திருப்பாங்க போல். அப்போ அங்கே இருக்க எல்லா பொண்ணுங்களுமே இவளுக்கு நினைப்ப பார்த்தியா யார் மேலே வந்துட்டு ஆசை வச்சுட்ருக்கான்னு சொல்லிட்டு இங்கே பேசும்போது ஆனால் நம்ம ஹீரோக்கு அப்போ இருந்தே வந்துட்டு இவன் மேலே வந்து ஒரு க்ரஷ் இருந்திருக்கு. அப்போங்க நம்ம ஹீரோயின் அதுக்கப்புறம் யோசிச்சுட்டு சரி ஓகே நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொன்னதுமே கூட்டிகிட்டு போய் உடனே அவங்க வந்துட்டு மேரேஜுமே பண்ணிக்கிறான். நம்ம ஹீரோயின் வேமா வந்துட்டு அவன் கிளம்பி போனதும் எங்கே போய்
போயிட்டுருக்க, எனக்கு கொடுக்குறேன்னு சொன்ன காசை கொடு அப்படின்றத சொன்னதும், என்ன நினச்சிட்டு இருக்க, இப்படி மேரேஜ் இதோட முடிஞ்சிடும், நான் 1 ஹவரில் நான் வரேன், நீ வந்துட்டு ரெடி ஆகிரு, என் கூட சேர்ந்து நீ இருக்கணும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அங்கே அசிஸ்டன்ட் பாஸ் அவங்கள பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாமே நான் விசாரித்தேன். அவங்க வந்துட்டு அப்ராடுக்கு வந்து கிளம்பி போயிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பாவுக்கு உடம்பு முடியலன்னு தான் திரும்ப வந்திருக்காங்க. உங்களையுமே டம்ப் பண்ணிட்டு போயிருந்திருக்காங்க பாஸ். 2வது அவங்கள 5 வயசு இருக்கும்போதே அவங்க அப்பா அடாப்ட் பண்ணி தான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காருன்ற விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக அந்த லேடிகிட்ட இருந்து பார்த்து இருந்துக்கணும், காசுக்காக தான் உங்ககிட்ட வந்திருப்பாங்க அப்படின்ற விஷயத்த சொன்னதும், நீ உன் வேலையை மட்டும் பாரு அப்படின்றத சொல்கிறான். நான் வந்துட்டு அவளை சும்மா மட்டும் விட்டுருவேன் நீ நினச்சிட்டு இருக்கியா, நான் வந்து மேரேஜ் பண்ணிக்கிட்டே அவளை வந்து டார்ச்சர் பண்ணுறதுக்கு தானே அப்படின்றத அங்கே சொல்லிட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோயின்மே அங்கே கிளம்பி வர்றா. இவனை பார்த்தா அங்கே வந்துட்டு வந்ததுமே, சரி உன்னோட கார் எங்கன்னு கேட்டதும், என்னோட காரா எக்ஸ்பிரே ஆயிடுச்சு, இந்த பாரு இதே இப்போ என்கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு தள்ளுவண்டி மாதிரி என்னத்தையே கொண்டு வந்துட்டு அதில் தூக்கி உட்கார வச்சுட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கான். நீ என்ன இங்கே என்ன கூட்டிகிட்டு வந்திருக்க, நீ வில்லாலில் இருக்கதா நான் கேள்விப்பட்டேன்னு சொன்னதும், வில்லால நான் எங்கே இருக்கேன், எல்லாமே வந்துட்டு பேங்க்ராப்ட் ஆகி ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு, இப்போ நான் ஒரு சின்ன வீட்டில் தான் வாடகைக்கு இருக்கேன் அப்படின்றத சொன்னதும், அப்புறம் எப்படி நீ எனக்கு 8 லட்சம் காசு கொடுப்பேன்னு சொன்னதும், என்கிட்ட இருந்த மிச்சம் மீதி எல்லாத்தையுமே நான் வந்து விற்று அந்த இதை வந்து உனக்கு காசு தரேன்னு சொல்லிட்டு இருக்கான். அங்கே வீட்டுக்கு போனதுமே ஹீரோயின் அங்கே வந்து வீடை பார்த்துட்டு இருக்கா. அப்போ ரொம்ப சின்னதாக இருக்கே அப்படின்ற சொல்லிட்டு யோசிக்கும் போது, இவன் மனசில் இவ பாரு இப்போ என்னை வேணான்னு சொல்லிட்டு விட்டுட்டு ஓடணும்னு நினைப்பா, நான் இவளை என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது, ஹீரோயின் வீடு ரொம்ப உண்மையிலேயே நல்லா இருக்குது, இதை க்ளீன் பண்ணிட்டோன்னா நல்லா இருக்கும் அப்படின்றத சொன்னதும், அதை கேட்டுட்டு இவனுக்கு ஷாக் ஆகிட்டுருக்கு, என்ன இப்போ பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு, இன்றைக்கி நம்மளுக்கு வெட்டிங் நைட் தானே, வீடை ரொம்ப நம்ம சூப்பராக ரெடி பண்ணலாம் அப்படின்றத சொல்லும்போது, அங்கே அதை பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. நம்ம ஹீரோயின் அவனை அப்படியே போய் அங்கே டச் பண்ணதும், என்ன வந்து வேலை பண்ணிகிட்ருக்கு அப்படின்றத சொல்லும்போது, அங்கே நீ இதை எப்படி நான் போய் ரூமை க்ளீன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வேமா அங்கேருந்து போகிறா. அப்போங்க நம்ம ஹீரோயின் அவனோட பாடி எல்லாமே இப்போ ஸ்ட்ரெச்சர் மாறிடுச்சு, ஸோ நான் அதுக்கு தகுந்த மாதிரி இனிமேல் ட்ரா பண்ணணும் அப்படின்ற சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் இங்கே நம்ம ஹீரோவை பார்த்தா அங்கே அவளோட டைரி எல்லாமே பார்க்குறான். அங்கே வந்து சூப்பராக டிசைன்ஸ் எல்லாமே பண்ணியிருக்கா. அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே ஷாக்காகி போயிட்டு, இப்போயுமே இவளோட திறமை ரொம்ப நல்லா தான் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். அங்கே அவனோட ஃபோட்டோ வரைஞ்சிருக்கதை பார்த்து அதை ஃபோட்டோவில் எடுத்து வச்சுக்கிறான். இவன் நாளைக்கு நான் கேட்டால் இல்லைன்னு போய் சொன்னாலும் சொல்லுவான், நான் அதை காமிக்கணும்னு சொல்லிட்டு வச்சுட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கும்போது ஹீரோ அங்கே பக்கத்தில் வந்துட்டு, நீ கண்டிப்பாக எனக்கு வந்துட்டு பே பண்ணி ஆகணும் இன்ட்ரெஸ்டோட அப்படின்றத சொல்கிறான். மார்னிங் அவன் எந்திரிச்சு வரும்போது நம்ம ஹீரோ பார்த்து அங்கே சாப்பாடெலாம் சமைச்சு வச்சுருக்கோமே, அங்கே நம்ம ஹீரோயின் போனதும், என்ன வந்துட்டு இது மட்டும் தான் சமைச்சு வச்சுருக்கேன்னு சொன்னதும், என்கிட்ட வந்துட்டு காசே இல்லை, நான் என்ன பண்ண முடியும், அதனால தான் சொன்னதுமே நம்ம ஹீரோயினுமே ஒன்றும் பெருசாக எடுத்துக்கல, பாவம் இவன்கிட்ட காசே இல்லைனாலும் இதை கூட பண்ணி வச்சுருக்கானேன்னு சொல்லிட்டு அங்கே பரிதாபமாயிட்டுருக்கு. என்ன வந்துட்டு பிடிக்கலையா இந்த சாப்பாடுன்னு சொன்னதும், யார் சொன்னது பிடிக்கலன்னு சொல்லிட்டு, இல்லை ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்ற சொல்லிட்டு அவங்க வந்துட்டு சாப்பிட ஆரம்பிச்சிடா. நம்ம ஹீரோயின் நான் இப்போ வந்துட்டு காம்படிஷனுக்கு கிளம்ப வேண்டியதாக இருக்குது, அந்த ஜாப்க்கு போய் ஆகணும்னு சொல்லும்போது, நான் கூட்டிகிட்டு போய் என்னோட காரில் ட்ராப் பண்ணவான்னு சொன்னதும், அதெல்லாம் வேணாம்ப்பா நான் ரெண்டுக்கே வந்து சைக்கிள் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்றத சொன்னதும், அங்கே நம்ம ஹீரோவுமே கால் பண்ணி இன்றைக்கி ஷெட்யூல் எல்லாத்தையுமே மாற்றுங்க, நாங்கள் வந்துட்டு வரேன் அப்படின்றத சொல்கிறான். நம்ம ஹீரோயின்மே இங்கே வந்துட்டு வேமா அங்கே வந்துட்டு அங்கே கிளம்பி போயிட்டுருக்கா சைக்கிளில். பார்த்தா இவன் அதுக்கு முன்னாடி எங்கள் காரில் கிளம்பி போயிடுறான். ஹீரோயின் அங்கே போயிட்டு அவளோட காம்படிஷனுக்காக அங்கே போகும்போது அவளோட கிளாஸ்மேட் அங்கே லீனாவுமே இருக்கா. அவளோட அந்த டிசைன்ஸ் எல்லாம் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் அங்கே வந்து பார்த்ததுமே அந்த மேனேஜர், உன்னோட டிசைன்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து கேன்சல் பண்ணி விட்றேன், நீ வந்துட்டு சரியான ஃப்ராடு, லீனாவோட நீ இப்போ வந்து பூராத்தையுமே காப்பி பண்ணியிருக்கான்னு சொன்னதும், நம்ம ஹீரோயின் என்ன சொல்லிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அந்த மேனேஜரை பார்த்து கேட்குறான். அந்த லேடியுமே இவ கூட சேர்ந்தவங்க தான் போல். அப்போங்க அந்த லீனா உனக்குலாம் வெக்கமா இல்லையான்னு சொன்னதும், நம்ம ஹீரோயின் நீ தான் அசிங்கமே இல்லாமல் மற்றவங்களோட காப்பி எடுத்து வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அப்போ நம்ம ஹீரோயின் நான் வந்து உங்களுக்கு ட்ராப் அவுட் காமிக்கிறேன், நான் வந்து வரைஞ்சி வச்சதை என்கிட்ட இருக்கு பாருங்கன்னு சொல்லிட்டு கொடுக்கும்போது, அந்த லேடியால் எதுவுமே பண்ண முடியல. அங்கே எல்லாரும் முன்னாடியுமே சரி ஓகே நான் வந்துட்டு ஹெட்டுட்டே இதை கொடுத்து காமிச்சு கொண்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கே போகும்போது பார்த்தாங்க டஸ்ட்பினில் கிழிச்சு போட்டுட்டு, நீ இப்போ எந்த ப்ரூஃபை காமிப்ப அப்படின்றது சொல்கிறாங்க. அந்த லீனாவுமே ரொம்ப ஹாப்பியாகிட்டு பேசிகிட்டு இருக்கா. ஏன்னா வந்துட்டு அவங்க அங்கிள் தான் அங்கே வந்துட்டு ஜென்ரல் மேனேஜராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு போல். ஸோ அதனால தான் அவள் இந்த வேலை பண்ணிகிட்ருக்கா. அந்த மேனேஜருமே கொண்டு வந்து டிசைன்ஸ் எல்லாத்தையுமே காமிக்கிறாங்க. ஹீரோயினோட டிசைன் ஃபஸ்ட்டில் இருந்ததுமே இந்த டிசைனை தூக்கி 4th பிளேஸ்க்கு மாற்றி விடுங்க, இதுக்கு ப்ரைஸ்லாம் கிடைக்கக்கூடாது, இது சென்சியோட தானேன்னு சொன்னதும், பாஸ் இது மிஸ் லீனாவோடதுன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு ஹீரோ ஷாக் ஆகிட்டா. அது எப்படி வந்துட்டு உண்மையாக இருக்கும், நேற்று நைட்டு நான் அவளோட டிசைனை பார்த்தனேன்னு சொன்னதும் அங்கே அந்த ஆளுக்கு வந்து பதறி போயிருது. ஐயோ கடவுளை வந்து தெரிஞ்சு போச்சுன்னா ஏன் வேலை காலியாயிருமேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு எங்கன்னு சொன்னதும் அவங்கள டிஸ்குவாலிஃபை பண்ணி வெளியே அனுப்பிட்டாங்கன்னு சொல்லும்போது பதட்டமாயிட்டு வேமா அங்கே போயிட்டு
இருக்காங்க. அப்போ அங்கே அந்த மேனேஜர் வந்துட்டு இப்படி லீனா தான் வின் பண்ணியிருக்காங்க, இவ போய் சொல்லி ஏமாத்திருக்கா, இவளோடதை வந்துட்டு எல்லாத்தையுமே வெளியே தூக்கி போட்டாச்சு, டிஸ்குவாலிஃபை பண்ணியாச்சுன்னு சொன்னதும் அப்போ அங்கே இருக்க எல்லா கேர்ள்ஸுமே இப்படி சீப்பான வேலை பண்ணுவியான்னு சொல்லிட்டு அங்கே சிரிக்கிறாங்க. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் எனக்கு ஒரு விஷயம் நல்லாவே புரிஞ்சுக்கிருச்சு, நான் ட்ராப் அவுட் கொடுத்தனே நீ வந்துட்டு அதை போய் காமிச்சிருக்க மாட்டேன் அப்படின்னா நீயும் கூட சேர்ந்து தான் நடிச்சிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க கோவப்படுறா. மனசில் நினச்சிட்டு இருக்க ஏன் மேலே நீ பழி போட்டுட்ருக்கேன்னு சொல்லிட்டு அடிக்க வரும்போது நம்ம ஹீரோங்க கையை பிடிச்சிடுறான். அதை பார்த்துட்டு அந்த லேடி உன் மனசில் என்ன நினச்சிட்டு இருக்க, நீ யார் இங்கே பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஓவராக பேசும்போது அப்போ அந்த ஜென்ரல் மேனேஜர் வந்துடுறாரு. என்ன வாய்க்கு வந்தபடி பேசிகிட்டு இருக்க, யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க தெரியுமான்னு சொல்லிட்டு அந்த ஆள் சொல்ல வரும்போது நம்ம ஹீரோங்க ஸ்டாப் பண்ணிவிட்டு நான் இங்கே எலக்ட்ரிஷியனாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்றத சொன்னதும் எலக்ட்ரிஷியன்னா கீழே போய் வேலையை பார்க்க வேண்டியது தானே, இப்போ இதுக்கு இங்கே வெட்டியாக பேசிகிட்டு இருக்க அப்படின்றத சொல்லும்போது நம்ம ஹீரோ இனி என்ன ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்க, எலக்ட்ரிஷியனாக இருந்தால் உனக்கு என்ன அவ்வளோ சீப்பாக இருக்கா, ஏன் நீங்கள் மேனேஜராக ஒர்க் பண்ணேன்னா நீ என்ன பெரிய ராக்கெட்டில் பறந்துட்டுருக்கா, உன்ட்ட என்ன அவ்வளோ பெரிய திறமை இருக்குன்னு சொல்லிட்டு அசிங்கப்படுத்தி விட்டா. அதை கேட்டுட்டு அங்கே இருக்க எல்லாருக்குமே சிரிப்பு வர ஆரம்பிச்சிருது. அந்த லேடி என் மேலே இப்படி பழகி போட்டுட்ருக்கே, உன்ட்ட என்ன எவிடன்ஸ் இருக்குது அப்படின்றத சொன்னதோ சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ணால் தெரிய போகுது அப்படின்றத சொன்னதுமே அங்கே அசிஸ்டன்ட் வேகமாக கொண்டு வந்து அந்த ஃபுட்டேஜை காமிக்கிறாரு. பார்த்தா அந்த வீடியோஸ் எல்லாமே அதில் டிலீட் ஆகிருக்கு. இப்போ நீ என்ன பண்ணுவ அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது நம்ம ஹீரோயின் என்கிட்ட இப்போயுமே எவிடன்ஸ் இருக்குது, நான் இப்போ என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்றத சொல்கிறா. அங்கே போய் அந்த டஸ்ட்பினை போய் அவள் தூக்கிட்டு வந்துட்டு அங்கே இருக்க எல்லா பேப்பர்ஸையுமே கொட்டி விட்டு பார்த்தீங்களே இந்த லேடியோட லட்சணத்தை, நான் கொடுத்த அந்த ட்ராப்பை கொண்டு போய் அங்கே அவங்ககிட்ட கொடுக்காம எல்லாத்தையுமே கிழிச்சு இந்த குப்பை வேலை போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு அதை எல்லாத்தையுமே அங்கே கொட்டி விட்டு எல்லாத்தையுமே ஜாயின் பண்ண வச்சதுமே அங்கே இருக்க எல்லாருக்குமே ஷாக்காகி போயிடுது. இப்படி கேவலமான வேலையாக பண்ணிட்டுருக்காங்க அப்படின்ற சொல்லிட்டு கோவப்படுறாங்க. உடனே இதெல்லாம் உண்மை கிடையாதுன்னு சொல்லிட்டு அந்த லேடி பேசிகிட்டு இருக்கும்போது இவன் ஃபேக்காக ரெடி பண்ணி கொண்டு கொடுத்தா நீங்கள் உண்மை நம்புவீங்களான்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது என்கிட்ட அந்த டிசைன் ஒன்று மட்டும் கிடையாது, என்கிட்ட ஏகப்பட்ட டிசைன் இன்னமே இருக்குது அப்படின்ற சொல்லிட்டு அவளோட டிசைன்ஸ் எல்லாத்தையுமே அங்கே காமிச்சிட்டு இதில் எப்பயுமே என்னோட நேமை நான் எழுதி வைக்கிறது வழக்கம், நான் எந்த டிசைன் பண்ணால் எந்த பொருள் எடுத்தாலுமே என்னோட பேர் அதில் இருக்கும் அப்படின்றத அவள் சொல்கிறா. அதெல்லாமே கேட்டுட்டு அங்கே ரொம்ப ஷாக்காகி போயிருது அந்த லீனாக்கு, வசமாக மாட்டிக்கிட்டமேன்னு சொல்லிட்டு அங்கே முழிச்சிட்டு இருக்கா. என்ன நீ பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு இப்போ பொய்யா வேற பேசிகிட்டு இருக்க அப்படின்ற சொல்லிட்டு ஹீரோயின் ரொம்ப கோவப்படுறான். ஜென்ரல் மேனேஜர் மாட்டிக்கணுமேன்னு சொல்லிட்டு இவ தான் ஃப்ராடு பண்ணியிருக்கா, இவ்வளோ அடித்து வெளியே இழுத்து விடுங்கன்னு சொல்லிட்டு அந்த லீனாவை டிஸ்குவாலிஃபை பண்ணி நம்ம ஹீரோயின் தான் வின்னு சொல்லிட்டு அங்கே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுறாங்க. ஸோ நம்ம ஹீரோயின் தப்பு பண்ணால் இதான் பனிஷ்மெண்ட் சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போகும்போது நம்ம ஹீரோ ஒரு விஷயம் யோசிச்சு பார்க்குறான். அவனுக்காக அவள் ஜூஸ் கொண்டு கொடுத்துருக்கா, அப்பயுமே அதோட நேமை எழுதி கொண்டு கொடுத்ததும் ஏன்னா இதில் கூடயுமா அவன் நேமை எழுதி வச்சிருப்பான்னு சொல்லிட்டு அவன் கேட்கும்போது எனக்கு எது சொந்தமோ அதில் எல்லாத்துலேயுமே என்னோட பேரை நான் எழுதி வைப்பேன்னு அவள் சொல்லியிருந்திருக்கா. அதெல்லாமே நினச்சி பார்த்துட்டு நம்ம ஹீரோவுமே அங்கே ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு இருக்கான். அப்போ அங்கே அந்த மேனேஜர் ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு மேடம் வாங்க அப்படின்ற சைட் அங்கே உள்ளே கூட்டிகிட்டு போகும்போது நீங்கள் இதை குடிங்கன்னு சொல்லிட்டு அங்கே டீயெல்லாம் சர்வ் பண்ணுறாரு. அந்த ஆளுக்கு ரொம்ப டராகிருது, ஏன்னா நம்ம ஓனரோட தெரிஞ்சவங்களாச்சேன்னு சொல்லிட்டு நீங்கள் ப்ரைஸ் பண்ணியே வின் பண்ணுறீங்க அப்படின்றத சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா உங்களுக்கு 5% நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்றத சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு அங்கே அசிஸ்டன்ட் பாஸ் இப்படி அவங்களுக்கு எக்ஸ்ட்ராவுமே போனஸ் அவர் கொடுத்துருக்காருன்னு சொன்னதும் அதுக்கு அவள் தகுதியானவ தான் சொன்னதும் என்ன பாஸ் பேசிகிட்டு இருக்கீங்க, நீங்கள் அவங்கள புள்ளி பண்ண தானே வந்தீங்கன்னு சொன்னதும் என்ன சொன்னேன்னு சொல்லிட்டு அவன் முறைச்சதுமே இல்லை ஒன்றும் இல்லை சும்மா தான் சொன்னேன்னு சொல்லிட்டு அவன் சிரிச்சிட்டு இருக்கான். பாஸ் இப்போ அவங்களுக்கு காசு கிடச்சிருச்சு, அவங்க அப்பாவோட ஆப்ரேஷனுக்கும் எக்ஸ்ட்ராவுமே $500,000 காசு கொடுத்துருக்காங்க, அவங்க பாட்டு உங்களை விட்டுட்டு போயிட்டா என்ன பண்ணுவீங்கன்னு சொன்னதுமே இவன் ஷாக் ஆகிட்டாங்க. ஃபோன் பண்ணி பார்த்தா அங்கே ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வருது. ரொம்ப டென்ஷன் ஆகி போயிட்டு நீ அப்படி என்னை விட்டுட்டு போனேன்னா நான் உன்னை சும்மா மட்டும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே வேகமாக வீட்டுக்கு கிளம்பி போகிறான். கதை ஓப்பன் பண்ணால் ஹீரோயின் பார்த்தா சூப்பராக அங்கே வெல்கம் பண்ணிகிட்ருக்கா. இதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு அவன் கேட்கும்போது என்னோடய அப்பாவுக்குமே எனக்கு காசு கிடச்சிருச்சு செலவுக்கு, ரெண்டாவது இங்கே பாரு உனக்கு மிச்ச காசு கிடச்சிச்சு போனஸ் எல்லாம், அதை வச்சு தான் நான் சூப்பராக இப்போ ஏற்பாடு பண்ணியிருக்கேன் அப்படின்ற சொன்னதும் எதுக்காக இதெல்லாம் எனக்குன்னு சொன்னதும் எதுக்காகவா இது எல்லாமே நீ வந்த பிறகு தான் என்னோடய லைஃப்பில் நல்லபடியாக நடந்துட்டுருக்கு, அதுக்காக தான் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் உனக்கு இன்னுமே என்ன கிஃப்ட்டை வேணாலும் நான் கொடுப்பேன்னு சொல்கிறப்ப என்ன கிஃப்ட் கொடுப்பேன் அப்படின்ற சொன்னதும் என்ன வேணும்னு சொன்னதும் எனக்கு இப்போவே கிஃப்ட் வேணும் அப்படின்ற சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் கேட்குறா. சரி ஓகே நீ எனக்கு ரிட்டன் கிஃப்ட் என்ன கொடுப்பேன்னு சொன்னதும் என்ன வேணும்னு சொல்லிட்டு அவன் கேட்டுட்டு மனசில் ஆனால் இவளை பற்றி தெரியுமே பெருசாக ஏதாச்சும் ஆசைப்படுவான்னு சொல்லிட்டு நினைக்கிறான். பட் எனக்கு நீ தான் வேணும்னு சொல்லிட்டு அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு அவன் ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு அவங்க மெஷர்மெண்ட் தான் எடுத்துகிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் என்னோட வேலை முடிஞ்சிருச்சு ஓகேவா நான் இப்போ கிளம்புறேன் நீ இப்போ போயிட்டு வா அப்படின்ற சொன்னதும் அப்போங்க நம்ம ஹீரோ என்ன பண்ணிட்டு இருக்க நீ உன் தேவைக்கு என்ன இப்படி
வந்து கூட்டிகிட்டு வந்து யூஸ் பண்ணிவிட்டு என்னை இப்படியே கழட்டி விடணும்னு பார்ப்பேன்னு சொல்லிட்டு அவன் பிடிச்சங்க ஹீரோயினை கிஸ் பண்ணதுமே ஹீரோயினுக்கு அங்கே ரொம்பவே ஷாக்காகி போயிடுது. அப்போ ஹாஸ்பிட்டல்லேருந்து கால் வந்துடுது, இப்படி டிஸ்சார்ஜ் பண்ணி உங்கள் அப்பாவை கூட்டிகிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு வேகமாக அங்கே வந்துட்டு அவள் கிளம்பி ஓடி போயிட்டுருக்கான். ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பார்த்தா அவங்க அப்பா அவங்க யாரையுமே காணோம். எங்கே என்னோட அப்பாவான்னு சொன்னதும் இது அவங்க வந்துட்டு உங்ககிட்ட கொடுக்க போக சொன்னாங்க, அவங்க டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டாங்க வீட்டுக்குன்னு சொன்னதும் ஹீரோயினுக்கு அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிருது. அவன் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கா. இதுக்கப்புறம் உங்களுக்கும் அவருக்கு எந்த உறவுமே இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டாருன்றதை சொன்னதும் அவர் ரொம்ப கவலைப்பட்டு அங்கே பாஸ்ட்டை நினச்சி பார்க்குறா. அவள் சின்ன பிள்ளையில காணாமல் போயிட்டா போல். அப்போ அழுதுட்டு அங்கே போயிட்டு இருக்கும்போது அவர் அந்த சைடில் வரும்போது வாமா என் வீட்டுக்கு அப்படின்ற சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிருக்காரு. பட் அவங்க அம்மா அங்கே கோவப்பட்டு கத்தியிருக்காங்க, நம்ம வீட்டில் வந்துட்டு இருக்க பிள்ளையவே வளர்க்க முடியல, நம்ம வீட்டுக்கே சாப்பாடு வந்துட்டு போட முடியல, இவ்வளோ வேற கூட்டிகிட்டு வந்திருக்கீங்களா அப்படின்ற சொல்லிட்டு அவன் என்னோட பொண்ணு தான் என்கிட்ட தான் இருப்பாருன்னு அவர் சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை இதுக்கப்புறம் நான் தான் உன்னோட அப்பா, என்னோட நேம் வந்து ஷென்னு, நான் வந்துட்டு உனக்கு பேர் வைக்கிறேன் ஷென்சி அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஹாப்பியாகிட்டு பேசியிருக்காரு. நம்ம ஹீரோயினுக்குமே ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கா. ஆனால் அவங்க எப்பயுமே வந்துட்டு அந்த பொண்ணை ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. நீ என்ன என் பொண்ணோடது திருநியான்னு சொன்னதுமே இது என்னோடதுன்னு சொன்னதும் என்ன உன்னோடது, உன் பேரில் ஒன்றும் இந்த வீட்டில் எதுவுமே கிடையாது அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அவர் சொல்லியிருக்காரு, இதுக்கப்புறம் உன்னோட பொருள் என்னமோ அதில் எல்லாத்துலேயும் உன்னோட நேம் எழுதி வச்சுக்கோ, அப்படின்னா தான் மற்றவங்களுக்கு அது உன்னோட பொருள்னு தெரியும்னு சொல்லியிருந்திருக்காரு. ஸோ அதனால தான் நம்ம ஹீரோயின் இப்போ வரைக்குமே அந்த பழக்கத்தை தொடர்ந்து கண்டினியூ பண்ணிகிட்ருக்கா. லெட்டரை படித்து பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணிச்சேக்கா. நீ எப்பயுமே சந்தோஷமாக இருக்கணும், நீ எந்த வீட்டு பொண்ணுன்னு தெரியாதா, நான் இப்போ வரைக்கும் நல்லபடியாக வளர்த்துட்டேன், ஆனால் இதுக்கப்புறம் நான் வந்து தொந்தரவுலாம் பண்ண மாட்டேம்மா, ஆனால் கண்டிப்பாக வந்துட்டு என்னோடய ட்ரீட்மெண்ட்டையுமே நான் கண்டினியூ பண்ணுவேன் அப்படின்றத சொல்லியிருக்காரு. ஆனால் ஹீரோயின் நீங்கள் என்னை வந்துட்டு கிவ் அப் பண்ணிட்டு போயிட்டீங்களேப்பான்னு சொல்லிட்டு அங்கே அழுதுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அங்கே வந்துடான். என்னாச்சின்னு சொல்லும்போது அங்கே நடந்த எல்லாத்தையுமே சொன்னதுமே அவன் அங்கே வீட்டுக்கு தூக்கிட்டு போயிட்டு நம்ம ஹீரோயினை எதுக்காக கவலைப்பட்டு அழுதுட்டுருக்கா, ட்ரிங்க் பண்ணுறியான்னு சொன்னதும் அங்கே நம்ம ஹீரோயின் ஆமாம் நான் ட்ரிங்க் பண்ண சொல்லிட்டு அங்கே குடிச்சிட்ருக்கா. ரொம்ப அளவுக்கு அதிகமாக குடிச்சிட்டேன்னு சொல்கிறப்ப என்ன பேர் பேசிகிட்டு இருக்கா, இந்த பாரு இதில் என்னோட பேர் தான் இருக்குது, ஸோ இது எனக்கு தான் சொந்தம்னு சொல்லிட்டு அவன் பாட்டு அங்கே வந்துட்டு குடிக்க ஆரம்பிச்சதுமே நம்ம ஹீரோ இப்படிலாம் நீ பண்ணிட்டு இருக்காதன்னு சொல்லிட்டு அங்கே வந்து உள்ள தூக்கிட்டு போய் அங்கே தூங்க வைக்கும் போது யாருன்னு உனக்கு தெரியுதா அப்படின்ற சட்டி கேட்டதும் நீ என்னோட ஹஸ்பண்ட் அப்படின்றத சொன்னதுமே அவன் ரொம்பவே அங்கே வந்துட்டு அவன் ஹாப்பியாக எழுறான். நம்ம ஹீரோயினோட ஃபோர்ஹெட்டில் அங்கே வந்து கிஸ் பண்ணிட்டு இருக்கான். பிறகு நம்ம ஹீரோயின் நீ வந்துட்டு என்னோடது கிடையாது, நீ வந்து உனக்கு தான் சொந்தம் அப்படின்ற சொன்னதும் ஏன் நீ எப்படி பேசிகிட்டு இருக்குன்னு சொல்கிறப்ப ஏன்னா உன் நேம் மேலே வந்துட்டு என்னோட நேம் இல்லையே அதனால தான் அப்படின்ற சொன்னதும் யார் சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு நம்ம ஹீரோயினை பிடிச்சி அவன் கிஸ் பண்ணுறான். பட் ஹீரோயின் அப்படியே அங்கே தூங்க ஆரம்பிச்சதுமே ஷென்ஷியூன் சரியான லையர் அப்படின்றத அவன் சொல்கிறான். அப்புறம் நெக்ஸ்ட் மார்னிங் அவன் அவங்க குளிச்சுட்டு இருக்கும்போது பார்த்தா அங்கே வந்துட்டு அவன் கையில் வந்துட்டு நம்ம ஹீரோயினோட நேமை வந்துட்டு அங்கே பச்சை குத்திருக்கான் போல். ஸோ அதை பார்த்துட்டு அவன் அங்கே ரொம்பவே வந்து ஹாப்பியாகிட்டு இருக்கான். ஹீரோயின் தூங்கிட்டு இருந்தா அவ்வளவே அவன் பார்த்து சிரிச்சிட்டு இருக்கும் போது அவங்க அம்மா கால் பண்ணி நான் வந்துட்டு உன்னை வந்து பிளைண்ட் டேட்டுக்கு போக சொன்னால் நீ போகாமல் இருந்திருக்க, என்ன நினச்சிட்டு இருக்க, இல்லை வேறு ஏதாச்சும் உனக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருந்தாலாச்சும் கூட்டிகிட்டு வா, நான் வந்து மேரேஜ் பண்ணி வைக்கிறேன், இல்லை பையனை பிடிச்சிருக்குனாலும் கூட்டிகிட்டு வாடான்னு சொன்னதும் அம்மா நீங்கள் பேச்சை நிப்பாட்டுங்க நான் போகிறேன் அப்படின்றத சொல்கிறான். நம்ம ஹீரோயின் இன்னும் தூங்கிக்கிட்டே இருக்கோமே இவன் வந்துட்டு அவளை அப்படியே வந்து பார்த்தாங்க சிரிச்சுட்டு. அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்டை தான் போய் அங்கே மீட் பண்ணிவிட்டு ட்ரிங்க் பண்ணிகிட்டு இருக்கான். அவங்க ஃப்ரெண்டு என்னப்பா பேசிகிட்டு இருக்கா, அந்த லேடி வந்துட்டு பயங்கரமான ஆளுன்னு நினைக்கிறேன், அதனால தான் வந்துட்டு இந்த மாதிரி வேலை பண்ணிகிட்டு இருக்காங்க, ஏன்னா அவங்க சரியான ஒரு பெயிண்டர், அவங்க வந்து சூப்பராக பெயிண்ட் பண்ணாலே ஏகப்பட்ட காசு சம்பாரிச்சிருக்கலாம், ஆனால் டிசைனராக தான் வரணும்னு உன்னோட கம்பெனிக்கு வந்திருக்காங்க, என்ன வந்து நடந்துட்டுருக்கு, ரெண்டாவது காசு கிடைச்சதுமே விட்டுட்டு போயிருந்துருக்கலாம், பட் இன்னுமே கூட இருக்காங்கன்னா ஒருவேளை உன்னோட பாடிக்காக தான் வந்திருக்காங்களான்னு சொல்லிட்டு அவன் கிண்டல் பண்ணதும் ஹீரோ கோவம் ஆகிட்டவங்க முறைச்சதுமே சரி சரி நான் இந்த பேச்செல்லாம் இனிமேல் பேச மாட்டேன் அப்படின்ட்டு அவன் சொல்கிறான். நாளைக்கு அந்த பார்ட்டி இருக்கே, அந்த பார்ட்டிக்கு நீ அவளை அங்கே கூட்டிகிட்டு போனேன்னா நீ வந்துட்டு பெரிய பணக்காரன்றது தெரிஞ்சு போயிடாதான்னு சொன்னதும் அதனால தானே நான் உன் ஹெல்ப்பை கேட்டு வந்திருக்கேன்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். பிறகு நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயினுக்கு அங்கே முழிப்பு வரும்போது நம்ம ஹீரோ நேற்று நீ நல்லா தண்ணியை போட்டுட்டு என்னை ரொம்ப புள்ளி பண்ணிட்டு இருந்த தெரியுவான்னு சொன்னதும் ட்ரிங்க்ஸ் பண்ண வாசி இந்த மாதிரி நடந்துருச்சு அப்படின்ட்டு செட் அவள் சாரி கேட்குறா. அப்படின்னா ஓகே நான் இப்போ என்ன பண்ணேன் உன்னை அதுக்கு பதிலாக புள்ளி பண்ணுவான்னு சொன்னதும் இல்லை ப்ளீஸ் மன்னிச்சிருங்க அப்படின்ட்டு சொன்னதும் அதுக்கு பதிலாக நீ என் கூட சேர்ந்து இன்றைக்கி ஒரு பார்ட்டிக்கு வரணும்னு சொன்னதும் என்ன சொல்லிட்டு இருக்க, உன்னோட ஃபேமிலி தான் பேங்க்ரப்ட் ஆயிடுச்சுன்னு சொல்கிற, அப்புறம் என்ன பார்ட்டின்னு சொன்னதும் என்னோட பாட்டியும் என்னோட அம்மாவுமே ஒத்துக்கவே மாட்டாங்களே நம்ம ஏழை ஆகிட்டோன்னு சொன்னாலுமே அதனால தான் இந்த பார்ட்டி, அதுக்கப்புறம் என்னோட ஃபியான்ஸையுமே என்னை வந்துட்டு காசு இல்லைன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டா அப்படின்ற சொன்னதும் நம்ம ஹீரோயின் எனக்கு இப்போ விஷயம் புரிஞ்சுக்கிருச்சு, அதனால தான் நீ என்னை வந்து உடனே மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு பண்ணிக்கிட்டியான்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்டு இருக்கா.
ஹீரோ அவள அங்க வந்துட்டு ஒரு ஷாப்பிங் பண்ண கூட்டிட்டு போனா, "ஏய் எதுக்காக இங்க கூட்டிட்டு வந்திருக்க? ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கும். நம்ம வேற ஏதாச்சும் ஒரு கடைக்கு போலான்னு" சொன்னதும், நம்ம ஹீரோ அதெல்லாம் வேணாம். நீ இங்கவே வெயிட் பண்ணு. என்ட்ட வந்து இங்க டிஸ்கவுண்ட் இருக்கு வாங்குறதுக்குன்னு சொல்லிட்டு அங்க கார்ட கொண்டு போய் அந்த லேடிட்ட குடுத்ததுமே, அவங்க பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆயி போயிருது. ஏன்னா இந்த மாலை நம்ம ஹீரோவோடது தான் போல. ரொம்ப சூப்பரான வந்து ட்ரெஸ்ஸஸ்லாம் நாங்க காமிக்கிறோம். ரொம்ப டிஸ்கவுண்ட்லயே கிடைக்கும்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின நீ போட்டுட்டு வான்னு சொல்லும்போது, அங்க நம்ம ஹீரோயினுமே ஒரு ட்ரெஸ்ஸ போட்டுட்டு வரா. இது எப்படி இருக்குன்னு சொன்னதும், இது ரொம்ப சுமாரா தான் இருக்கு. இன்னுமே நிறைய ட்ரெஸ் ட்ரை பண்ணி பாருன்னு சொல்லும்போது, அப்ப அந்த கிளாஸ்மேட்ஸ் அங்க வந்துடுறாங்க. "என்ன வந்துட்டுப்பா இங்க வந்திருக்கீங்க? உங்களுக்கு குடுத்து வாங்குறதுக்கு காசாச்சு இருக்கா? இந்த மாரி இடத்துக்கு வர்றதுக்கு. நீ வந்து சரியான ஒரு சீட்டர். என்னோட டிசைன திருடிட்டு நீ தான் பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு காமிச்சிட்டு இருக்க. இவன் வந்துட்டு உன்னோட எலக்ட்ரிக் பாய் ஃப்ரெண்ட்ன்னு சொன்னதுமே, உங்கள மாரி ஆளுங்கலாம் பொய் பேசிட்டு சுத்துறவங்க இங்க வர்றதுக்கு, நாங்க வர்றதுல என்ன தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்குறா. அத கேட்டுட்டு அவளுக்கு அங்க ரொம்ப கோவமாயிட்டு இருக்கு. அப்ப அங்க நம்ம ஹீரோயின், டார்லிங் உங்ககிட்ட ஏகப்பட்ட காசு இருக்குல்ல. நம்ம போய் இப்போ வந்துட்டு லிமிட்டட் ஐட்டமா நான் வந்து போட்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்க உள்ள போயிட்டு அங்க ட்ரெஸ்ஸ பார்த்தா ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு. ஐயோ! இதுக்கு நான் வந்து அவனுக்கு மட்டும் செலவழுத்த விடக்கூடாது. நானே இதுக்கு வந்து பே பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்கிறா. அதுக்கப்புறம் அங்க நம்ம ஹீரோட்ட அவங்க 2 பேருமே சேர்ந்துட்டு, "நீ நினைக்கிற மாரி அவ நல்லவ கிடையாது. அவ ரொம்பவே மோசமானவ. அவ ஒரு கேரக்டர்லெஸ். அவ காலேஜ் படிக்கிறப்பலேருந்து இப்படி ஏகப்பட்ட பேர வந்து சேஸ் பண்ணிட்டு இருப்பா" அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப உல்டாவா பேசினதும், ஹீரோ கோவமாயிட்டு, "என்னோட ஒய்ஃப பத்தி நீங்க இப்படி பேசுனீங்கன்னா பார்த்துக்கோங்க" அப்படின்றத சொல்றான். ஹீரோயினுமே அங்க ட்ரெஸ்ஸ போட்டுட்டு வந்ததுமே, "இது எப்படி இருக்குன்னு?" சொல்லிட்டு கேட்டதும், "ரொம்ப நல்லா இருக்குன்னு" சொல்றான். "அவங்ககிட்ட இருக்கிற எல்லா லிமிட்டட் ஐட்டயுமே நீங்க வந்துட்டு எனக்கு க பே பண்ணி குடுங்கன்னு" சொன்னதுமே, அவங்களுமே அதே மாரி பே பண்ணதுமே, ஹீரோயின், "நானே இதுக்கு பில் பே பண்ணிக்கிறேன். என்ட்ட போனஸ் வந்துச்சுல்லன்னு" சொல்லும்போது, நம்ம ஹீரோ, "நான் வந்து வச்சிருக்கேன். நான் குடுத்துக்கிறேன்னு" சொல்லிட்டு இருக்கான். இங்க பார்த்தீங்களா, குடுக்குறதுக்கு காசு இல்லனாலும் எவ்வளோ ட்ராமான்னு சொல்றப்ப, அந்த லேடி வந்து, "இது எல்லாமே உங்களுக்கு டிஸ்கவுண்ட்ல கிடைச்சிருக்கு மேடம்" சொல்லிட்டு இங்க ரொம்ப கம்மியான காசுக்கு குடுத்ததும், அத பார்த்து இவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆயிட்டு, இவங்களுமே உடனே அங்க இருக்க ட்ரெஸ் எல்லாத்தையுமே பர்ச்சேஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஐடியா பண்றாங்க. பட் பில்லியன் கணக்குல அங்க வந்துருது. அத பார்த்துட்டு அவங்க ரொம்ப ஷாக் ஆயிட்டு, "என்ன வந்துட்டு பண்ணிட்டு இருக்கீங்க? அவங்களுக்கு மட்டும் கம்மியா குடுப்பீங்க. இங்க எங்களுக்கு எவ்வளோ குடுக்குறீங்கன்னு" சொல்றப்ப, "இப்ப ட்ரெஸ் வாங்கியிருக்கீங்க. இப்ப வாங்கிட்டு ஒழுங்கா வந்துட்டு காச கட்டிட்டு போங்க. இல்லன்னா சும்மா விட மாட்டோம்ன்னு" சொல்லிட்டு அங்க கார்ட்ஸ கூப்பிட ஆரம்பிச்சுடுறாங்க. ஹீரோயின், "இப்ப நான் வாஷ்ரூம் போயிட்டு வந்துடுறேன்னு" சொல்லிட்டு அங்க போயிட்டு யோசிச்சுட்டு இருக்கா இத பத்தியவும். அப்ப அங்க அவ தண்ணி தூக்கி ஊத்திட்டு, "எவ்வளவு தைரியம் இருந்தா நீ வந்துட்டு எங்கள அசிங்கப்படுத்துவ? வேணும்னே அந்த லேடி கூட சேர்ந்து நீ ட்ராமா பண்ணியான்னு" சொல்லிட்டு அங்க கோவப்பட்டு சண்டை போட்டதுமே, அப்ப நம்ம ஹீரோயின், "நீ தான் இப்ப என்ட்ட வந்து தேவையில்லாம சண்டை இழுத்துட்டு இருக்க. இப்ப உனக்கு என்ன பிரச்சனைன்னு" சொன்னதும், "நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நீ எப்பயுமே ஒரு சின்ன வந்துட்டு டிசைனரா மட்டும் தான் இருப்ப. என்னோட அங்கிள் இருக்கப்ப வந்து எனக்கு என்ன கவலை இருக்கு? என்னோட பேர் ஒண்ணும் கெட்டு போகாதுன்னு" சொல்லிட்டு இருக்கா. "நான் வந்துட்டு இன்னைக்கு உனக்கு சரியான பாடம் கத்து குடுக்க போறேன். இங்க சிசிடிவி ஃபுட்டேஜுமே இல்லன்னு" சொன்னதும், நம்ம ஹீரோயின், "நீ இத ஃபர்ஸ்ட் டேல நீ சொல்லியிருந்திருக்கணும்னு" சொல்லிட்டு அங்க போட்டு பயங்கரமா அடி அவங்க 2 பேத்தையும் வெளுக்க ஆரம்பிச்சிடுறா. நம்ம ஹீரோ, "என்ன இவ்வளோ நேரம் ஆயிடுச்சுன்னு" சொல்லிட்டு அங்க உள்ள வந்து பார்த்துட்டு ஹீரோயின, "நீ நல்லா தானே இருக்கான்னு" சொன்னதும், "நான் நல்லா இருக்கேன். நம்ம போலான்னு" சொல்லிட்டு அங்க போகும்போது, அவ வேகமா அங்க வந்துட்டு நம்ம ஹீரோயின அட்டாக் பண்ண வந்ததுமே, நம்ம ஹீரோங்க வந்துட்டு கைய உடல வச்சு அவனுக்கு அங்க அடிபட்டுருது. நம்ம ஹீரோயின், "உங்களுக்கு எதுவும் ஆயிடுச்சா? நம்ம ஹாஸ்பிட்டல் போலாமான்னு" சொல்றப்ப, "இவள நீ நம்பாத. இவ ரொம்பவே மோசமானவ. இவ காலேஜ் படிக்கும்போது ஏதோ ஒரு பையன படம் வரைஞ்சுட்டே சுத்திட்டு இருப்பா. அவன் மேல க்ரஷ் இருந்துச்சு. ஏகப்பட்ட பசங்க கூடயுமே இவளுக்கு ரிலேஷன்ஷிப் இருந்துச்சுன்ற" சொல்லி ரொம்ப தங்கப்பா பேசினதும், "எனக்கு அத பத்தி கவலை கிடையாதுன்னு" சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கேருந்து கூட்டிட்டு போயிடுறான். "நீ ஸ்கூல் படிக்கும்போது எத்தனை பேரை வந்துட்டு நீ சேஸ் பண்ணிட்டு இருந்தேன்னு" சொன்னதும், "அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அது பொய் தான்" அப்படின்றத சொன்னதும், "அப்படின்னா நீ என்ன வந்து சேஸ் பண்ணியா இல்லையான்னு" சொல்லிட்டு கேட்டதுமே, "நீ வந்து எனக்கு ஒரு நல்ல இன்ஸ்பிரேஷன் தான்" அப்படின்றத மனசுல யோசிச்சுட்டு, சேஸ் பண்ணலன்னு சொன்னதுமே அங்க ரொம்ப கோவமாயிட்டு, "எனக்கு நல்லாவே தெரியும் உன்ன பத்தின்னு" சொல்லிட்டு அங்க ஃபோர்ஸ் பண்ணி அங்க வந்துட்டு அவன் கிஸ் பண்ணிட்டு இருக்கான். நம்ம வந்துட்டு இந்த கார்ல போலான்னு சொன்னதுமே, "உன்ட்ட எது கார்?" அப்படின்றத சொல்லும்போது, "நான் ரென்ட்டுக்கு எடுத்தேன்னு" சொல்றான். அப்ப அங்க அசிஸ்டன்ட்மே வந்துடுறாரு. "நான் வந்துட்டு இப்ப இந்த டயத்துல வந்தது தப்பு தான். பட் இருந்தாலுமே என்னோட வேலைய நான் முடிக்கணும்ல" அப்படின்றத சொல்லிட்டு அங்க கார்ல போயிட்டுருக்கும்போது, எப்படி 2 பேருமே பேசி எங்க ஸ்டார்ட் பண்றதுன்னே தெரியல. அப்ப அங்க நம்ம ஹீரோயின், "சரி ஓகே, இந்த காருக்கு வந்து எவ்வளோ ரென்ட்டுன்னு" சொல்லிட்டு அங்க அசிஸ்டன்ட்ட கேட்டதுமே, அவருக்கு டக்குனு இவங்க கேட்டாங்களேன்னு சொல்லிட்டு எதுவுமே அங்க பேசுறதுக்கு முடியல. அவர் வந்துட்டு கொஞ்சம் குறைச்சு காசு சொல்றாரு. பட் ஹீரோயின், "இன்னும் இவ்வளோ காசா?" அப்படின்றத சொல்லிட்டு ஷாக் ஆனதுமே, ஹீரோங்க செய்கை காமிக்கிறான் டிஸ்கவுண்ட் குடுக்குற மாரி. ஸோ உடனே அங்க வந்துட்டு டிஸ்கவுண்ட்ல வந்துட்டு கிடைக்கும் மேடம்னு சொன்னதும், ஹீரோயினுக்கு ரொம்பவே அங்க சந்தோஷமாயிருது. அப்போ நம்ம ஹீரோயின், "நான் என்னோட ஃப்ரெண்டை மீட் பண்ண வேண்டியது இருக்குது. நீங்கள் போயிட்டு வாங்கன்னு" சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டை மீட் பண்ணுறதுக்காக போகிறா. "நீ வந்துட்டு இப்போ வரைக்கும் பண்ணிகிட்ருக்க எல்லாத்துக்குமே உனக்கு கூடிய சீக்கிரம் வந்துட்டு பலன் கிடைக்கும்" அப்படின்ற அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறா. பட் ஹீரோயினுக்கு ரொம்ப கவலையாயிடுச்சுக்கு. ஏன்னா சின்ன வயசுலேருந்தே அவங்க அம்மா ரொம்ப புள்ளி பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் நினச்சி அவ ரொம்ப கவலைப்பட்டுட்ருக்கா. அங்கே ஒரு பென்டென்ட் இருந்திருக்கு. அந்த பென்டென்ட்டை வச்சு தான் இவன் இந்த காம்படிஷன்லேயுமே கலந்துருக்கா. அந்த பென்டென்ட் மாதிரி ஒரு கம்பெனியில் வந்து எல்லா டிசைன்லேயுமே இருக்கவுமே, ஒருவேளை அந்த ஃபேமிலிக்கு இவங்களுக்கு ஏதாச்சும் வந்து சம்மந்தம் இருக்குமான்னு சொல்லிட்டு அவங்க வந்து பார்க்க தான் ட்ரை பண்ணி
இந்த காம்படிஷன்லேயுமே வந்துட்டு அங்கே கலக்க ஆரம்பிச்சிருக்கா. ஒரு டிசைனராகவுமே வந்துட்டு வரணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருந்திருக்கா. ஸோ இதெல்லாமே நினச்சி அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது, நீ ஒன்றும் கவலைப்படாத, எல்லாமே நல்லபடியாக நடக்கும்னு சொல்லிட்டு இருக்காங்க. பிறகு இங்கே அந்த ஷூன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோவோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு போல், எல்லாத்தையுமே நான் அவனோட ஃபியான்ஸேன்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ அதனால் இவங்க அப்பா கிட்ட வந்து ஏகப்பட்ட பேர் வந்து கம்பெனியில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோங்க உள்ளே இன்ட்ரா ஆனதுமே இவர் ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு அங்கே வெல்கம் பண்ணும்போது, என்னோட பார்ட்னரோட தான் நான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவங்க கூட்டிகிட்டு போனதும் அதை பார்த்துட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப வயிறறிய ஆரம்பிச்சிருது. என்ன வேலை பண்ணிட்டு இருக்க, நீ இவ கூட சேர்ந்து என்ன சுற்றிட்டு இருக்க அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது அங்கே இருக்க எல்லாருமே என்ன இவ கூட சேர்ந்து வந்து இவங்களுக்கு கனெக்ஷன் இருக்குன்னா அப்போ இவ வந்து ஃபியான்ஸே கிடையாதா அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப ஷாக் ஆகிருது நம்ம ஹீரோயின். நான் வந்துட்டு இப்போ என்ன சொல்லி எல்லாத்தையுமே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறது, யாராச்சும் வந்துட்டு கேட்டாங்களா நான் என்ன சொல்ல அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும், நீ எதுவும் சொல்ல வேணாம், நீ என்ன சொல்லணுமோ அதை சொல்லிக்கலான்னு சொல்லிட்டு அங்கே கிஸ் பண்ணிட்டு போகிறான். மேலே போன உடனே பார்த்தா அவங்க ஃப்ரெண்டு ஆல்ரெடி லேப்டாப்பில் வந்து உட்காந்துட்டு இருக்கான் வச்சுட்டு, நீங்கள் இருந்து எல்லாத்தையுமே பார்த்துக்கலாம்ப்பா, அவளை கண்காணிக்கலான்னு சொல்லும்போது பார்த்தா நம்ம ஹீரோயினை கிஸ் பண்ணிவிட்டு ட்ரெஸ்ஸில் வந்து அவங்க கிஸ் பண்ணும்போது ஒரு வாய்ஸ் ரெக்கார்டர் மாதிரி ஏதோ வச்சுட்டு வந்திருக்கான். ஸோ அது மூலமாக அங்கே கனெக்ட் ஆகிட்டு இருக்கா. அவங்க 2 பேரும் பேசுகிற எல்லாமே அங்கே வந்துட்டு கனெக்ட் ஆகி அவன் பார்த்துட்டு இருக்கான். நீ எதுக்காக திரும்ப ரிட்டன் வந்த, இப்போ காசுக்காக தான் அவர்கிட்ட வந்திருக்கியா, மரியாதை இங்கேருந்து போயிடு அப்படின்ற சொன்னதும், நான் வந்துட்டு இங்கே எதுக்காக வந்தேன், நான் இங்கே டிசைன் காம்படிஷனுக்காக வந்தேன்னு சொன்னதும் ஹீரோக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப கடுப்பாய் போயிடுது. அப்போ நீ வந்துட்டு ஒழுங்காக விட்டுட்டு போயிடு, உன் வேலை முடிஞ்சிருச்சு, நான் எதுக்காக அப்படி சுற்றிட்டு இருக்கேன், நீ நினைக்கிற மாதிரி அவர் எப்பயுமே உனக்கு கிடைக்க மாட்டார் அப்படின்ற சொல்லிட்டு ரொம்பவே வந்துட்டு அங்கே மோசமாக பேசிகிட்டு இருக்கா. உன்னோட ஃபேமிலி எப்படிப்பட்டதுன்னு தெரியாதா, நீ ரொம்ப சீப்பானவ அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பற்றி ரொம்ப அசிங்கப்படுத்திட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் நான் வந்து அவரை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்கிறப்ப எதுக்காக நான் வந்துட்டு அவரை விட்டுட்டு போகணும்னு சொன்னதுமே, இப்போ தான் சொன்னேன் நான் என்னமோ வந்துட்டு சும்மா காம்படிஷனுக்கு வந்தேன்னு சொல்லிட்டு இப்போ என்ன அப்படின்ற சொன்னதும், நான் காம்படிஷனுக்கு வந்தேன் பட் நான் அவரை லவ் பண்ணலன்னு நீ நினைக்கிறியா, நாங்கள் 2 பேருமே ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கோம், ஸோ நான் விட்டுட்டு போக மாட்டேன்னு சொன்னதும் ஹீரோக்கு ரொம்பவே ஹாப்பியாகிட்டு இருக்கு. நான் இன்னைக்கு உன்னை சும்மா மட்டும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அங்கே கிட் பண்ண வந்துட்டு இருக்கா நம்ம ஹீரோயினை. அதை பார்த்துட்டு அங்கே நம்ம ஹீரோ வேகமாக அங்கேருந்து விழுந்தடிச்சு போயிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோயின்ட்டு அவள் உன்னை பற்றின விஷயங்கள் எல்லாமே எனக்கு தெரியும், உன்னோட அப்பா 2 வருஷம் ஜெயிலுக்கு போயிருந்தாருல, கலர்ஸ் எல்லாத்தையுமே திருடிட்டு அப்படின்ட்டு சொன்னதும் நம்ம ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டே, இந்த விஷயம் வெளியே யாருக்குமே தெரியாது, உனக்கு எப்படி தெரிஞ்சிச்சு, அப்போ நீ தான் வந்துட்டு இந்த வேலையை நான் பண்ணையான்னு சொன்னதுமே அவன் ஆமான்னு சொல்லிட்டு இருக்கா. ஆமாம் இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்ற சொல்லிட்டு அங்கே பேசும்போது அங்கே ஹான் கதெல்லாமே கேட்டுட்டு ஷாக் ஆகிட்டான். இது எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறான். நான் தான் வந்துட்டு எல்லாமே பண்ணேன், என்னை வந்துட்டு இருக்கிற எல்லாத்தையும் ஏன்ட்டு நீ பறிக்கணும்னு பார்த்தேன்னா உன்னை சும்மா விடுவேனான்னு சொல்லும்போது அவங்க ஒரு ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் அது எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு அங்கே வந்து பெயிண்டிங் அவளுக்கு வந்து அவார்டு கிடைக்க போயிருந்திருக்கு. அப்போ கொஞ்ச நேரத்தில் நம்ம ஹீரோயினுக்கு இப்படி கால் வந்துடுது, அவங்க அப்பா வந்து ஜெயிலில் பிடிச்சி போட போகிறாங்கன்னு. ஹீரோயின் வேகமாக வீட்டுக்கு போனால் அவங்க அப்பாவை அரெஸ்ட் பண்ணும்போது அவங்க அப்பா சொல்கிறாரு, நான் எதுவுமே தப்பு பண்ணலம்மா, அது கார்பேஜில் கிடந்துச்சு, நான் உனக்காக வந்து எடுத்துகிட்டு வந்தேன், ஆனால் இப்படி என் மேலே பொய்யா வந்து கேஸை போட்டு என்னை கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு சொல்லியிருக்காரு. நம்ம ஹீரோயினாலுமே எதுவுமே பண்ண முடியல, அவங்க அம்மாவுமே ஹஸ்பண்ட் ஜெயிலுக்கு போகிறதுக்கு நீ தாண்டி காரணம்னு சொல்லிட்டு அடித்து வீட்டை விட்டு துரத்தி விட்டுருக்காங்க. இதெல்லாமே அவன் நினச்சி பார்த்துட்டு அப்படின்னா இதை தான் நீ தான் பண்ணையா, வேறுனே அதை கார்பேஜில் போட்டு விட்டுட்டு வந்து எங்கள் அப்பா மேலே பழிய போட்டு இதெல்லாம் பண்ணியிருக்கியே, உனக்குலாம் வெக்கம் இல்லையான்னு சொன்னதும் எனக்கே என் வெக்கமாக இருக்க போகுது, நான் தான் பண்ணேன், என்ன பண்ணிடுவேன் நீ, உன்ட்ட ஏதாச்சும் எவிடன்ஸ் இருக்கா, கண்டிப்பாக வந்துட்டு உன்ன மாதிரி ஆளுகளுக்கெல்லாம் வந்து இதான் பனிஷ்மெண்ட் கிடைக்கும் அப்படின்றத அவ சொல்கிறா. என்னோட பொருளை என்கிட்ட பறிக்க பார்த்தா இதான் நடக்கும்னு சொன்னதும், நான் என்ன உன்கிட்ட பறிக்க பார்த்தேன்னு சொன்னதும், நீ வந்துட்டு என்னோட என்கிட்ட பறிக்க பார்த்துருக்கேன்னு சொன்னதுமே, அடிப்பாவி ஒரு மேனுக்காக நீ வந்துட்டு இப்படி கேவலமான வேலை பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதுமே அவளுக்கு அங்கே ரொம்ப கோவமாயிருது. உடனே நம்ம ஹீரோயின் அங்கே அடிக்க வந்ததுமே ஹீரோயின் பதிலுக்கு போட்டு அடிச்சுட்டு, நீ இந்த மாதிரி என்கிட்ட வேலை பண்ணிட்டு இருந்தேன்னா நான் உன்னை சும்மா மட்டும் விட மாட்டேன்னு சொன்னதும், ஒன்று மாதிரி ஒரு லோக்கல் ஃபேமிலியை போய் வந்துட்டு லீயோட ஃபேமிலியை வந்து மேரேஜ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறியா, உங்களோட தகுதி என்ன இருக்குது அப்படின்ற சொல்லிட்டு அவள் ரொம்பவே அசிங்கப்படுத்திட்டு இருக்கா. நீ ஒரு ஸ்கூல் ட்ராப் அவுட், நான் யார் தெரியுமா, மில்லியனர் வீட்டு பொண்ணுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஓவராக பேசுகிறா. நம்ம ஹீரோ அங்கே வந்ததுமே இவளை பற்றின விஷயங்கள் எல்லாமே உனக்கு தெரியாது, இவள் வந்து இங்கே வந்ததே காம்படிஷனுக்காக தான், நான் உனக்காக இல்லையான்னு சொல்கிறப்ப அவள் இதை கண்டுக்காமல் நம்ம ஹீரோயின்ட்ட நீ நல்லா தானே இருக்கன்னு சொல்லிட்டு கேட்குறப்ப என்ன பைத்தியம் ஆயிட்டியா, இவ வந்துட்டு உனக்கு டிசர்வே கிடையாது, இவ ரொம்ப மோசமானவன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பற்றி அங்கே அவள் பேசிகிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல, நான் இங்கேருந்து போகிறேன்னு சொல்லிட்டு போகும்போது வேமா பிடிச்சி அவன் கிஸ் பண்ணது இவன் கோவப்பட்டு இங்கே கத்துறா. ஏன்னா நீ உனக்கு பைத்தியம் ஆயிடுச்சா, நான் சொல்லிட்டு இருக்கேன் அவளை போய் இங்கே கிஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதும், ஒரு விஷயம் நீ புரிஞ்சுக்கோ, மேலே எனக்கு எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டுமே இல்லைன்னு சொல்கிறான், நீ என்ன தெரியாமல் பேசிகிட்டு இருக்க, இவன் எங்கள் அம்மாட்ட வந்து $50,000 வாங்கிட்டு உன்னை விட்டுட்டு போனவ, இவளுக்காகவா நீ இவ்வளோ தூரத்துக்கு பாசமாக பார்த்துட்டு இருக்க, நான் தான் உனக்கு டிசர்வ்னு சொன்னதும் அவளோட
அவங்களோட கண்ணு முன்னாடி எனக்கு வந்துட்டு ஒரு $50,000 ஆச்சு டிசர்வ் ஆயிருக்கே, எனக்கு அது வந்து ஹாப்பி தான். நான் வந்துட்டு உன்னை எப்பயுமே லவ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, எல்லாத்தையுமே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுறான், இவளுக்கு எனக்கு எந்த ஒரு தொடர்புமே கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்கே வந்து கூட்டிகிட்டு அவளை போனதுமே அங்கே இருக்க எல்லாருமே வந்து நீ என்ன அப்படின்னா போய் சொல்லி எங்ககிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கிட்டு இருந்தியா அப்படின்ற சொல்லிட்டு எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டே கேன்சல் பண்ணதும் அவளுக்கு ரொம்ப அங்கே அசிங்கமாக போயிடுது. அதுக்கப்புறம் அங்கே நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு போயிட்டு என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு கேட்குறப்ப என்னோட அம்மா வந்துட்டு இப்படி அவங்ககிட்ட காசு வாங்கியிருக்காங்கன்ற விஷயம் தெரியாது எனக்கு அப்படின்றத அவ சொன்னதும், அப்படி தெரிஞ்சிச்சுன்னா நீ என்ன பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு கேட்டதுமே நான் உன்னை விட்டுட்டு எப்பயுமே போயிருந்திருக்க மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டேக்கா. அதுக்கப்புறம் ஆனால் நான் இப்போ ஒரு விஷயம் போய் சொல்லிட்டேன், நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு நீ என்னை மன்னிச்சிடு, அவளை வந்து வெறுப்பேற்றணும் தான் நான் சொன்னேன்னு சொன்னதும் ஹீரோக்கு ரொம்ப கோவமாயிட்டு அங்கேருந்து போகிறான். ஹீரோயினுமே பின்னாடியே போயிட்டு இருந்தான். அங்கே வந்துட்டு அவன் போய் ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்ணதும் தயவு செஞ்சு நீ இப்படி பண்ணாதன்னு சொன்னதும் ஏன் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிற, நீ தான் என்னை லவ் பண்ணலை, நான் என்ன வேணாலும் பண்ணிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அவன் ட்ரிங்க்ஸ் பண்ணும்போது அங்கே ஒரு லேடி வர்றாங்க. அவங்க வந்துட்டு நம்ம ஹீரோட்ட நான் வந்துட்டு உண்மையில ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு பேசுகிறப்ப நான் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ண போகிறேன், என் கூட சேர்ந்து நீங்களுமே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க, ஆனால் இதுக்கு $50,000 ஆகும்னு சொன்னதுமே அந்த லேடியுமே சரின்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் ரொம்ப டென்ஷனாகி போயிட்டு அங்கே அவங்க மேரேஜ் சர்டிஃபிகேட்டை காமிச்சதுமே அந்த லேடி கோவமாயிடுறாங்க. ஏன்னா 2 பேரும் சேர்ந்து கிண்டலாக பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற சொல்லிட்டு அங்கே போயிட்டுருக்காங்க. அவங்க நம்ம ஹீரோயின் நீ தயவு செஞ்சு இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காதப்பா, எந்திரிச்சு வா, அந்த லேடி திரும்ப வந்து காசு கேட்டாங்கன்னா என்ன பண்ண முடியும்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ வேமா பிடிச்ச அவளங்க கிஸ் பண்ணுறான். அப்போ மேலே ட்ரிங்க்ஸ் கொட்டி போனதுமே நான் இப்போ வாஷ்ரூம் போயிட்டு வந்து க்ளீன் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு போகும்போது அப்போ அங்கே மிஸ்டர் ஃபேங்குன்னு சொல்லிட்டு ஒரு பர்சன் மேலே போய் அவள் இடிச்சு விழா. அதை பார்த்துட்டு அந்த பர்சனுக்கு சின்ன வயசில் காணா போனால் அவங்க சிஸ்டர் மாதிரியே தோணுது. அப்போ அங்கே அந்த பர்சனை தான் இத்தனை நாளுமே அவங்க கம்பெனி அந்த சேல்ஸ் ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயின் தேடிட்டு இருந்தவங்க போல். ஸோ அவர் அதை பற்றி அங்கே வந்துட்டு விசாரிக்க சொல்கிறாரு. நம்ம ஹீரோயின் வாஷ்ரூம் போனால் இவங்க ஆளவெல்லாம் வச்சு ஏற்பாடு பண்ணி நம்ம ஹீரோயினை இங்கே கிட்னாப் பண்ணிட்டு போக சொல்லிடுறா. ஏதாச்சும் ஒரு பர்சனை வச்சு இவளை ரேப் பண்ண வச்சுருங்க, அதை எல்லாத்தையுமே வீடியோ பப்ளிஷ் பண்ணி விட்டுருங்க, அவனாவே இவளை விட்டுட்டும் அப்படின்ற சொல்லிடுறாங்க. அப்போ நம்ம ஹீரோங்க உள்ளே வந்து பார்க்குறான், அவளோட பேக் மட்டும்தான் இருக்குது. அதை பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப ஷாக்காகி போயிட்டு அவளை அங்கே தேடுறதுக்கு அவன் கிளம்பிடுறான். பட் ஹீரோயின் இங்கே ஒரு பர்சன் அங்கே வந்துட்டு புள்ளி பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே வந்து பார்ல வந்து அந்த லேடி தான் வந்து அவங்க எல்லாத்தையுமே அடிச்சு போட்டுட்டு நம்ம ஹீரோயினை காப்பாற்ற ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவுமே அந்த இடத்துக்கு வந்துடுறான். கடைசியில் அவங்க எல்லாத்தையுமே அடிச்சு போட்டுட்டு நம்ம ஹீரோயினையும் அந்த லேடியுமே அவன் அங்கேருந்து காப்பாற்றிடுறான். நம்ம ஹீரோயின் அவன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு நான் உன்னை எவ்வளோ லவ் பண்ணிகிட்ருக்கேன் தெரியுமா, உன்னை புள்ளி பண்ணணும்னு வந்தேன், பட் என்னால் அது பண்ணவே முடியலன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயினுமே நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணிட்டு இருந்தேன் இப்போ வரைக்குமே நான் அவள் சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறா. 2 பேருமே கிஸ் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் எந்த ஒரு விஷயத்தையுமே மறைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கே ரொமான்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் அங்கே ஒரு ஆஃபீஸ்க்கு ஒர்க்குக்கு போனால் அங்கே ஸ்டோர் ரூமில் கூட்டிகிட்டு போயிட்டு இதான் உன்னோட ஆஃபீஸ் ரூம்னு சொன்னதும் என்ன ஸ்டோர் ரூமில் கூட்டிகிட்டு வந்து காமிக்கிறீங்கன்னு சொன்னதும் அப்போ அந்த லீனா வந்து என்னோட அங்கிள் இங்கே சொல்கிறது தான் எல்லாமே நடக்கும், ஸோ வந்துட்டு நான் வந்து இங்கே வந்து இருக்கிற வரைக்கும் நீ இந்த மாதிரி இடத்துல தான் வேலை பார்க்கணும்னு சொல்லிட்டு அவளோட ஃப்ரெண்டு இவளுமே சேர்ந்து நம்ம ஹீரோயினை புள்ளி பண்ணிட்டு போகிறாங்க. நம்ம ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டுகிட்ட கால் பண்ணி இப்படி விஷயத்தங்க சொல்லிட்டேக்கா. பிறகு அங்கே மீட்டிங்காக எல்லாருமே கிளம்பிட்டு இருந்தா அந்த ஸ்டோர் ரூமில் வச்சு நம்ம ஹீரோயினை லாக் பண்ணிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. நம்ம ஹீரோ அங்கே வந்துட்டு உட்காந்துட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு இவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது, எனவே எலக்ட்ரிஷியன் ஆச்சு இவன் நீங்கள் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. பட் அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோ எங்கே அவளை நீங்கள் வந்துட்டு வரவிடாமல் பண்ணிட்டீங்களா இல்லை அவளே வரலையான்னு சொன்னதும் உடனே அவங்க வந்து முன்னாடி கால் பண்ணுற மாதிரி ட்ராமா பண்ணுறா. இங்கே நம்ம ஹீரோயின் பாவங்க கதவை திறக்க ட்ரை பண்ணி கையில் பேர் அடிபட்டுது. அங்கே ஹீரோயின் உடனே காலை அட்டன் பண்ணதுமே இப்படி நான் ஸ்டோர் ரூமில் மாட்டிக்கிட்டேன்னு சொன்னதும் ஹீரோ அவங்க அசிஸ்டன்ட்மே போய் வேமா அங்கே வந்துட்டு அதெல்லாமே உடச்சிட்டு அங்கே வந்துட்டு எப்படியும் வந்து நம்ம ஹீரோயினை காப்பாற்றிடுறாங்க. அவள் சொல்லிடுறா இவங்க 2 பேர் தான் சேர்ந்து என்னை வந்துட்டு இப்படி புள்ளி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க 2 பேர்த்தையுமே அவங்க ஜாப்பை விட்டுமே தூக்கிடுறான். இப்போ நம்ம ஹீரோயினுக்கு புரிஞ்சுக்குது, அப்படின்னா நீ வந்துட்டு எந்த ஒரு பேங்க் கிராஃப்ட்டுமே இல்லை, இத்தனை நாளாக நீ என்கிட்ட போய் சொல்லி ஏமாற்றிட்டு இருந்தியான்னு சொல்லிட்டு கேட்டதுமே நான் வந்துட்டு சும்மா தான் சொன்னேன்னு சொன்னதும் அப்போ நீ வந்து எதை என்கிட்ட ரியலாக சொல்லியிருக்க, என்னென்னமோ கதை அளந்தையே எதுக்காக அளந்த, நான் காசுக்காக உன் பின்னாடி சுற்றுறேன்னு நினச்சிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவப்படுறா. நீ வந்துட்டு என்ன வேணாலும் பேசிட்டு போ, ஆனால் நீ என்னோட ஒய்ஃப், என்னை விட்டுட்டு நீ போக முடியாது, நம்மளோட டீல் உனக்கு என்ன ஞாபகம் இருக்குல்லன்னு சொன்னதும் ஆனால் டைவர்ஸ் வாங்க முடியல அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதுமே அதுக்கு நான் எப்படி ஒத்துக்குவேன், அங்கே ஜட்ஜை எப்படியாச்சும் வந்து பேசி நான் கரெக்ட் பண்ணிடுவேன், உன்னை எப்படியுமே அவரே என்னை விட்டுட்டு போகாத முடியாத வரையும் நான் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு அவன் நம்ம ஹீரோயின் அங்கே வந்துட்டு எப்படியோ பேசி அங்கே சமாளிச்சிடுறான். அவங்க 2 பேரும் கிஸ் பண்ணும்போது அவங்க அம்மா உள்ளே வந்துடுறாங்க. அட பாவி யாரடா கூட்டிகிட்டு வந்துட்டு கிஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு போட்டு அடிச்சதுமே அம்மா ஏன் கோவப்படுறீங்க, இது உங்கள் மருமக தான், இந்த வெட்டிங் சர்டிஃபிகேட்டை பாருங்கன்னு சொன்னதும் அவங்களுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருது, ரொம்ப சந்தோஷமாயிடுறாங்க. இத்தனை நாளாக ஏன்டா கூட்டிகிட்டு வரலன்னு சொல்லிட்டு அங்கே கோவப்பட்டுட்டு இருக்காங்க. எனக்கு அங்கே வீட்டுக்குமே கூட்டிகிட்டு வந்ததுமே பாட்டி எல்லாருக்குமே அங்கே அவளை பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷமாயிருது. கூடி சீக்கிரம் ரொம்ப கிராண்டாக வந்து வெட்டிங் ஏற்பாடு பண்ணணும், இப்படியே
இப்படியே நீங்கள் சுற்றிட்டு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சூப்பராக அங்கே வந்துட்டு ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. கூடிய சீக்கிரம் இவங்களுக்கு வந்து நல்லா வந்துட்டு பேரப்புள்ள பிறக்கணும்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணிவிட்டு அங்கே அதே மாதிரி வந்துட்டு அவங்க ட்ரிங்க்ஸை குடித்ததுமே ரொம்ப ஹாட்டாக ஃபீல் பண்ணிவிட்டு அங்கே வந்துட்டு 2 பேருமே ரொமான்ஸ் பண்ணவுமே ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஷோக்கு பார்த்தா விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சு போயிடுது. அந்த ஃபேங் வந்து டிஎன்ஏ எடுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காரு. அவன் வந்து ஒருவேளை அவங்க வீட்டு பொண்ணாயிட்டா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இவங்க கிளாஸ்மேட் வேறு அங்கே கோவப்பட்டு கத்திட்டு இருக்கா. நீ ஒன்றும் கவலைப்படாத, அந்த பென்டென்ட் வந்து இப்போ அவட்ட இல்லைன்னு எனக்கு தெரியும். கண்டிப்பாக நம்ம அதை வச்சு ஏதாச்சும் ஒரு வேலை பண்ணலாம்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணுறாங்க. அவர் எப்படியாச்சும் வந்து டிஎன்ஏ எடுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணணும்னு சொல்லிட்டு தான் பேசிகிட்டு இருக்காரு நம்ம ஹீரோ. ஆனால் ரொம்ப ஜெலஸ் ஆகிட்டு வேமா அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடறான். இவர் அங்கே வந்துட்டு அவருக்கு தேவையான எல்லா எவிடன்ஸுமே எடுத்துக்கிறாரு டிஎன்ஏ எடுத்துறதுக்காக. நம்ம ஹீரோயின் நீங்கள் தப்பாக புரிஞ்சுட்ருக்கீங்கன்னு சொன்னதும் நான் வந்துட்டு உன் மேலே ரொம்ப கோவமாக இருக்கேன், என்னை விட்டுட்டு நீ யார்ட்டையும் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு போஸ்ட் பண்ணி அவன் இங்கே கிஸ் பண்ணிட்டு இருக்கான். இந்த ஃபேங்கை பார்த்தாங்க ரொம்ப சூப்பராக வந்துட்டு எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிடுறாரு. ஃபைனலாக அங்கே நம்ம ஹீரோயின் தான் அவங்க சிஸ்டருமே அவருக்கு தெரிஞ்சு போயிடுது. ஒரு பெரிய பார்ட்டி வச்சு அங்கே அனௌன்ஸ்மெண்ட்மே வந்து பண்ண போகிறாங்க. நம்ம ஹீரோயினையுமே அவங்க இன்வைட் பண்ணியிருக்காங்க. அப்போ ஹீரோயின் வந்ததுமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இன்றைக்கி வந்துட்டு இத்தனை நாள் கழிச்சு என்னோட சிஸ்டர் காணாமல் போனவ கிடச்சிட்டா அப்படின்றத சொல்லிட்டு அது நம்ம ஹீரோயின் தான் சொல்லிட்டு அவர் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலான்னு பார்க்குறப்ப அங்கே ராணுன்னு ஒரு பொண்ணு வரா. எல்லாம் அந்த ஷோவோட வேலை தான். அப்போ அந்த பென்டென்ட்டை கொண்டு வந்துட்டு நான் தான் உங்களோட சிஸ்டர்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பெரிய ட்ராமாவை க்ரியேட் பண்ணுறா. பட் இவருக்கு தான் தெரியுமே உண்மை, டிஎன்ஏ எடுத்ததில் வந்து ரிசல்ட் எல்லாமே வந்துருச்சு. அப்போ அங்கே டிஎன்ஏ ரிப்போர்ட்டை கொண்டு வாங்கன்னு சொன்னதுமே அந்த ரிப்போர்ட் அங்கே கொண்டு வந்ததுமே இவன் வந்து மாட்டிக்கிறா. ஸோ போலீஸை வச்சு அரெஸ்ட் பண்ண வச்சதும் அவர் ரொம்ப பயந்து போயிட்டு இது எல்லாமே இந்த ஷூ தான் என்ன பண்ண வச்சான்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு உண்மை எல்லாத்தையுமே ஒத்துக்கிட்டதுமே அவளையுமே அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட சொல்லிடுறாங்க. பிறகு அவன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுறான், சின்ன வயசில் காணாம போன என்னோட சிஸ்டர் வந்து இவ தான் சொல்லிட்டு. நம்ம ஹீரோயினுக்குமே சின்ன வயசுலேருந்து நடந்த விஷயங்கள் எல்லாமே ஞாபகம் வந்துடுது. அங்கே ரொம்பவே எல்லாத்துக்கும் ஹாப்பியாக இருது. பிறகு அவங்க பேரண்ட்ஸையுமே அவன் கூட்டிகிட்டு போய் அங்கே வந்துட்டு மீட் பண்ண வைக்கிறான். அவங்களையுமே பார்த்துட்டு இவளுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருது. எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருது. இத்தனை நாள் கழிச்சு அவங்க பொண்ணு கிடச்சிடறான்னு நம்ம ஹீரோயின். அதுக்கப்புறம் அவளுக்கு தலையெல்லாம் சுற்றிட்டு இருக்கு, வாமிட் வர மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே செக்அப் பண்ணி பார்த்தா அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே ஹாப்பியாக இருது அவங்க வீட்டில் எல்லாருக்குமே. நம்ம ஹீரோயின் அங்கே வீட்டில் போயிருக்கும் போது நம்ம ஹீரோ அவளுக்காக சாப்பாடெல்லாம் சமைச்சு கொண்டு வந்து கொடுக்கும்போது நான் உனக்காக ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அவள் அந்த ரிப்போர்ட் அங்கே வந்துட்டு காமிக்கிறா. அதை பார்த்து அங்கே வந்துட்டு அங்கே அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்க விஷயம் தெரிஞ்சதும் அவன் ரொம்பவே ஹாப்பியாகிடுறான். நான் அப்பாவாயிட்டேனான்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப அங்கே சந்தோஷமாயிட்டு இருக்கான். ஹீரோயினோட பேரண்ட்ஸ் அங்கே ஒரு பிஸ்னஸ் மீட்டுக்காக கிளம்பிட்டு இருக்காங்க. இந்த மீட்டிங் முடிஞ்சு வந்ததுமே உன்னோட வெட்டிங்கை நம்ம ரொம்ப கிராண்டாக பண்ணிடலாமான்னு சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு ஹீரோயினுக்குமே ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கு. பிறகு நம்ம ஹீரோட்ட இந்த விஷயத்த சொன்னதுமே எனக்கு வந்து என்னோட பிரைட் வந்து ரொம்ப சூப்பராக வரணும் அப்படின்ற செட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் கைஸ்.